சோதனையில் திருப்தி அடைதல். பொறுக்கிறது திருப்தி அல்ல. திருப்தி அடைதல் என்ன தெரியுமா? அந்த சோதனையை விரும்புறது, அந்த சோதனை அங்கீகரிக்கிறது, அந்த சோதனையில ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு மனசுக்கு ஒரு அல்லாஹ் தந்த சோதனை நான் ஏற்றுக்கொண்டு போறேன், வாயால சொல்றது இல்ல, உள்ளத்தால் அந்த சோதனையை விரும்புறது. இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறான், இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறான், இதுல ஏதோ ஹைர் இருக்குது, நான் இந்த சோதனையை விரும்புகிறேன், இந்த சோதனையை நான் அங்கீகரிக்கிறேன். வர முடியுதா நம்மளால் அந்த இடத்துக்கு வர முடியுதா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இங்க என்ன வருது? ரிலா, திருப்தி. அதாவது அல்லாஹு தஆலா அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதிலும் திருப்தி அடைந்தார்கள், எதை பறிச்சானோ அதிலும் திருப்தி அடைந்தார்கள். நம்ம கொடுத்ததுல திருப்தி, கொடுத்ததுல ஃபுல்லா திருப்தி இல்ல, அவனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இல்லைன்னு அப்படியே இருக்கிறோம். விளங்கிட்டா? இரண்டாவது பிரச்சனை, நம்மகிட்ட பறிச்சதுல சபர் மட்டும்தான் இருக்கு, எங்களுக்கு சபர் மட்டும்தான் இருக்குது, அதுல திருப்தி அடையவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகளாக என்ன செய்தாரு? ஒரு நோயில இருந்தார். எந்த அளவுக்கு நோயில இருந்தாரு? அவரை எல்லாருமே அந்த நோயை நினைச்சு வெறுத்துட்டாங்க. வெறுத்தது மட்டுமல்ல, என்ன சொன்னார்கள்? இவர் செஞ்ச பாவம் மாதிரி யாரும் பாவம் என்ன செஞ்சிக்க மாட்டாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒரு தோல் நோய் என்ன செஞ்சுக்கிறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருக்கிறான். பல வருடங்கள். சில பொழுது நமக்கே நம்ம சந்தேகம் வருமா இல்லையா? இந்த அளவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நோய் இருந்தா எல்லாரும் சில பொழுதுகளை மனைவியும் வெறுக்கின்ற அளவுக்கு அந்த சோதனை என்ன செஞ்சது, வளர்ந்தது. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கவே இல்லை, இந்த நோயை தீர் என்று துஆ கேட்கவே இல்லை. அல்லாஹ் துஆ கேட்டிருந்தால் உடனே என்ன செஞ்சிருப்பான், கபூல் செய்திருப்பான். இருக்கேல்மா, நமக்கு காய்ச்சல் வந்தா படுற பாடு, ஒரு காய்ச்சல் வந்து விட்டால் இந்த காய்ச்சலால நமது பாவங்கள் தீருமே, இந்த காய்ச்சலால நமது பாவங்கள் தீருமே என்ற ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட வராரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, ஒரு கிராமப்புறவாசி. அப்போ ரசூல் அவட்ட பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து காய்ச்சல் ஏற்பட்டிருக்குதா? காய்ச்சல்னா என்னன்னு கேட்குறாரு அவர். காய்ச்சல்னா என்ன? உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கிறதா? தலைவலின்னா என்னன்னு கேட்குறாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துற ஹர்ரும் பைனல் ஜில்தி வல்லஹம், அதாவது இறைச்சிக்கும் சதைக்கும் தோலுக்கும் இடையிலே போகக்கூடிய ஒரு சூடு, அதான் காய்ச்சல்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போல தலைவலி என்று சொன்னால் அதாவது தலையில இருக்கக்கூடிய நரம்புகளை அசைக்கக்கூடிய ஒரு சிறிய காற்று அப்படின்னு விளங்கப்படுத்துறாங்க. அப்படி எனக்கு ஏற்பட்டதே இல்லை என்றார். அவர் போகிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன ஒரு நபித்தோட பார்த்து சொல்றாங்க, மன் ஹப்ப அய்யந்துர இலா அஹதி மின் அஹ்லின் நார் ஃபல்யந்துர் இலைஹி, நரகவாதிகள் ஒருவரை பார்க்க வேண்டும், அவரை பார்த்துக்கங்க. நரகவாதிகள் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்து கொள்ளுங்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி சொன்னாங்க? காய்ச்சல் வராட்டி தலைவலி வராட்டி நரகவாதின்னு அர்த்தம் அல்ல. ஒருத்தனுக்கு காய்ச்சலையும் தலைவலி என்ற சோதனையை கூட அல்லாஹ் தஆலா கொடுக்கலடா, அவனை மன்னிக்க விரும்பலைன்னு அர்த்தம். அவனை சாதாரண பாவங்கள் இருந்து கூட மன்னிக்க விரும்பலைன்னு அர்த்தம். நம்மளை விரும்பாம நமக்கு வரக்கூடிய ஒரு முள்ளு குத்தல் கூட எங்களுக்கு பாவங்கள் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு வருவது ஒரு உயர்ந்த தரம். அது மருந்து எடுக்காமல் இருத்தல் அல்ல. சில விஷயங்களை எங்களால் தாங்க முடியும், சில விஷயங்களை எங்களால் தாங்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல்ல அவ்வளவு பெரிய காய்ச்சல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அலா நதுஉ லக தபீபன், டாக்டர் உங்களுக்கு கூப்பிடுவான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல் எனக்கு பெருகிது. ஒரு ஆளுக்குரிய காய்ச்சல் இல்ல, ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல் எனக்கு இருக்கிறது, டாக்டர் கூப்பிடுவானா? டாக்டர் கூப்பிட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல், 2 வாரமாக காய்ச்சல், கூப்பிட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அழைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏழுமா நம்மளால நமக்கு நம்ம காய்ச்சலை கூட அந்த மருந்து குடிச்சிட்டு கொஞ்சம் திருப்தி ஆகிற காரணம் 3 நாள்ல போயிருமென்ற ஒரு நம்பிக்கை. அதே சிக்கன் குனியா மாதிரி 1 மந்த்துக்கு வந்தேன்னு வைங்களே, அவன் நினைக்கிற எண்ணங்கள் இருக்குதானே, எனக்கு பேத்து வரணுமா, நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன், நான் செய்யாத தான தர்மமா, நான் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்றெல்லாம், அப்படி என்றெல்லாம் இவர் செஞ்ச ஹைரெல்லாம் அவ்வளவு பெரிய தியாகி மாதிரி தன்னை நினைச்சு அந்த 1 மாத காய்ச்சலுக்கு அல்லாஹ் பத்தி நினைக்கிற எண்ணங்கள், அல்லாஹ் பத்தி நினைக்கிற. எனவே ரிலா இருக்குதே. ஒரு பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அல்லாஹ்வின் தூதர், இன்னி உஸ்ரா, எனக்கு வந்து ஃபிட்னாட நோய் வருது, ஃபிட் வருது, அதனால அல்லாஹ் யக்ஷிஃபனி, அதாவது அல்லாஹ் யஷ்ஃபியனி, எனக்கு குணமாக்குமாறு அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றான், இன் ஷி'தி சபர்தி வலகில் ஜன்னah, நீங்கள் விரும்பினால் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டுண்டா. இது என்ன? நோயில பொறுக்கிறது மட்டுமல்ல, அதுல இருக்கு இன்னொன்று இருக்குது, அந்த நோயை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ரிலா, அங்கீகரித்து கொள்வது. அந்த பெண்மணி என்ன சொல்றா,
நான் பொறுத்துக்கொள்கிறேன், நான் பொறுத்துக்கொள்கிறேன். இது வெறுமனே சபர் அல்ல. இந்த மாதிரி நம்மளால இருக்க முடிகிறதா? ஏதாவது ஒரு சோதனை தந்தால் அந்த சோதனை உங்களுக்கு செலக்ட் பண்ண யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். தருவது மட்டும் அருள் அல்ல, தடுப்பதும் அருள் தான். தருவது மட்டும் அருள் அல்ல, தடுப்பதும் அல்லாஹ்வுடைய அருள் தான். அந்த தடுத்ததையும் பறித்ததையும் அல்லாஹ் தான் எனக்கு செஞ்சான், இதுல நான் திருப்தி அடைகிறேன், ரிலா, நான் என்னது திருப்தி அடைகிறேன் என்று சொன்னால் அந்த நிலை நமக்கு வர முடிகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் வலைஸ ذلك இல்லா லில் முஃமின். ஒரு முஃமினுடைய காரியங்கள் எனக்கு ஆச்சரியம் என்றாங்க. அந்த நிலை ஒரு முஃமினுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை என்றான். காரணம், நல்லது நடந்தாலும் அவன் அதே நிலையில் இருக்கிறான், அவனுக்கு தீயது நடந்தாலும் அவன் அதே நிலையில் இருக்கிறான். முடியுதா? இது இரண்டாவது நிலை ரிலா. நமக்கு ஏற்பட்ட சோதனைகள், நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்றது? அல்லாஹ் நமக்கு செலக்ட் பண்ணிக்கிறான். இது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். அதனால நான் இதுல திருப்தி அடைந்து கொள்கிறேன். யா அல்லாஹ், இந்த சோதனை எவ்வளவு காலம் எனக்கு வைக்க நினைக்கிறாயோ, அதன் மூலம் எனக்கு என்னென்ன ஹைரெல்லாம் தர நினைக்கிறாயோ அதெல்லாம் தான். பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை விரும்பிட்டாண்டா முதல் வேலை என்ன? சோதனை தான். முதலாவது அல்லாஹ் கொடுக்கிறது என்ன? சோதனை தான். எனவே அல்லாஹ்வுடைய சோதனை எதுக்கான அடையாளம்? விருப்பத்துக்கான அடையாளம். அங்கீகரிச்சோம் என்று சொன்னால், திருப்தி பட்டு கொண்டோம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுர் ரஹ்மான், இறைவனது நண்பர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பர் என்றா அல்லாஹ் தஆலா சொகுசா வாழ வச்சானா, சோதனையில வாழ வச்சானா? உச்சகட்ட சோதனை. மகனை குர்பான் கொடுக்க சொல்ற அளவுக்கு சோதனை. மனசு அதை திருப்தி அடைகிறது என்றால், அதை செய்யற அளவுக்கு அவர் கிட்ட போறார் என்று சொன்னால், குடும்பத்தை கொண்டு போய் வெட்ட வெளியில வச்சுட்டு அவர் போறார் என்று சொன்னால், அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ரிலா இருக்கணும், சபர் போதாது, எவ்வளவு பெரிய ஒரு திருப்தி இருக்கணும். அதை திருப்தி எல்லாம் பார்க்கிறான். எந்த சோதனையை கொடுத்தாலும் பொறுத்துக் கொள்றாரு, திருப்தி அடைகிறார். பொறுத்துக் கொள்றாரு, திருப்தி அடைகிறார், அதை விரும்புகிறார். அதை பார்க்கிற நேரத்தில் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் நெருக்கமான ஒரு மனிதனாக அவர் என்ன செய்றார், மாட்டிக்கொள்றார். இந்த இடத்துக்கு வர முடியாமல் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய சோதனைகளும் பிரச்சனைகளும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய உச்சகட்ட சந்தர்ப்பம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக மாறுவதற்கு, அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானவனாக மாறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உச்சகட்ட சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மனப்பக்குவத்தை, மனப்பயிற்சியை எமது சோதனைகள் மூலம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தாலா இம்மனைவரையும் ஆக்கி அருள் புரிவார்.